Hi everyone, இந்த வீடியோவில் சூசன் காலின்ஸ் எழுதின மாக்கிங் ஜே அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சூசன் காலின்ஸ் இவங்க வந்து 10th August 1962 பிறந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ஆத்தர், டெலிவிஷன் ரைட்டரும் கூட. இவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக இவங்க எழுதின அந்த டிஸ்டோப்பியன் புக் சீரீஸ் ரொம்பவே ஃபேமஸுங்க. த ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டோப்பியன் சீரீஸ் எழுதியிருக்காங்க. யங் அடல்ட் டிஸ்டோப்பியன் நாவல் எழுதுறதுல இவங்க எக்ஸ்பர்ட். டிஸ்டோப்பியன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோடைய சப்ஜானர் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா சொசைட்டியில் நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு சட்டையரிக்கலாக சொல்கிற விதமாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டிஸ்டோப்பியா அப்படிங்கிறது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை இந்த சொசைட்டி எப்படி உருவாக்குதுங்கிறத தான் பேஸாக வச்சு எழுதியிருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய சஸ்பீஷியஸ் நேச்சர் இருக்கும், அப்புறம் டாமினேஷன் இருக்கும். அதாவது இந்த மாதிரி உலகத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிறத குறிக்கிற வேர்டு தான் டிஸ்டோப்பியாங்கிறதுங்க. இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா உட்டோப்பியா. உட்டோப்பியாங்கிறது பீஸ்ஃபுல் ஐடியல் வேர்ல்டை வந்து ரெஃபர் பண்ணோம். சரி வாங்க இந்த நாவலுடைய கான்செப்ட் பார்க்கலாம். இந்த நாவல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாவலுடைய டைட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து அந்த ஹங்கர் கேம் சீரீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சீரீஸில் இது வந்து 3rd புக்காக கன்சிடர் பண்ணப்படுது, மாக்கிங் ஜே. ஸோ இந்த மாக்கிங் ஜே அப்படிங்கிறது வந்து ஒரு மாக்கிங் பேர்ட் அண்ட் ஜாபர் ஜே அப்படிங்கிற 2 பேர்டுடைய ஹைப்ரிட் கான்செப்ட் தான் மாக்கிங் ஜேன்னு சொல்லப்படுது. இந்த ஜாபர் ஜே அப்படிங்கிறது ஒரு க்ரியேட் பண்ணப்பட்ட பேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாபர் ஜே அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலி ஒரு இன்ஜினியர்ட் பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த வேர்ல்டில் அப்படின்னா, ஒரு நிறைய விஷயத்தை மெமரைஸ் பண்ணி அதாவது ஹியூமன் பீயிங் பேசுகிற கான்வர்சேஷனை அப்படியே கேப்சர் பண்ணி வந்து சொல்ல நினைக்கும். இது வந்து ஒரு டிஸ்டோப்பியன் நாவல் அப்படிங்கிறதுனால ஒரு இமேஜினேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நடக்காத ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த உலகத்தில் நடந்தால் இந்த உலகம் தாங்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை நாவலாக எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் டிஸ்டோப்பியன் கான்செப்டே. ஸோ இதுக்கு அந்த ஜாபர் ஜே அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர்ட் பேர்டே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர்டை க்ரியேட் பண்ணி ஹியூமன் பீயிங்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அந்த பேர்ட் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து இந்த டீம் கிட்ட சொல்லிடும். ஸோ அது மூலியமாக வார் க்ரியேட் பண்ணுறது, அது வந்து ஒரு ஸ்பை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே வந்து டைட்டில் வந்து மாக்கிங் ஜேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாக்கிங் ஜேங்கிறது மாக்கிங் பேர்டும் ஜாபர் ஜேக்கும் ஒரு வந்த காம்பினேஷனில் வந்து ஒரு ஹைப்ரிட் தான் மாக்கிங் ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜாபர் ஜே சொன்னேன் இல்லையா, இந்த கேபிட்டல் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் அந்த ஜாபர் ஜேங்கிற பேர்டு. ஸோ இது வந்து ரிபல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு வந்து அப்படியே சொல்லிடும். ஸோ இதை கேட்டு அந்த ரிபலியஸ் குரூப்பை அடக்க நினைக்கிற கவர்மெண்ட் அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து இது தேவைப்படாதுப்பா, இது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, இதை வந்து நம்ம விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபர் ஜேன்னு உருவாக்கின அந்த இன்ஜினியர்ட் பேர்டு, அந்த உருவாக்கின பேர்டை வந்து பறக்க விட்டுறாங்க. இது பறந்து போய் எங்கேயா செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அது என்ன ஆகுதுன்னா, அந்த மாக்கிங் பேர்டு கூட மேட் பண்ணி ஒரு புது விதமான ஒரு பேர்டை உருவாகுது. அதுதான் அந்த மாக்கிங் ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே அந்த கவர்மெண்ட்டோடைய ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர் வந்து கேட்னிஸ் எவர்டீன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ மாக்கிங் ஜே பேர்டோட ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பின்னை வந்து அந்த கேம்ஸ், அந்த ஹங்கர் கேம் சீரீஸ் ஃபுல்லாகவே அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸில். இந்த பேர்டு வந்து எதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த கேபிட்டல் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நிறைய அப்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. மோரோவர் நான் மெயின் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, கேட்னிஸ் அப்படிங்கிறவங்களே இந்த ரெபல்லியனுக்கு வந்து ஒரு முன்னெடுக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெப்ரசன்டேஷன் தான் இந்த நாவலுடைய கான்செப்டே. ஸோ இது வந்து ஒரு சீரீஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த நாவல்ஸ்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஹங்கர் கேம்ஸ் அப்படிங்கிற சீரீஸு. அதில் 2008 ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு ஒரு நாவல் பப்ளிஷ் ஆகிருக்கு. 2009 கேச்சிங் ஃபயர்னு நாவல் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி வந்தது தான் 2010 வந்து மாக்கிங் ஜே அப்படின்னு சொல்லிட்டு 3rd நாவல். இது வந்து ஒரு 3வது நாவல் தான் அந்த ஹங்கர் கேம்ஸோடைய 3rd பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கேட்னிஸ் எவர்டீன் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா நாவல்லையுமே அவங்க இருப்பாங்க மெயின் கேரக்டர் மாதிரி. இந்த ஓவரால் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, பனம் PANEM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை ஒன்றிணைக்கிறது தான் கேட்னிஸ் எவர்டீனுடைய ஐடியாலஜி. பட் இது வேண்டாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது யார் அப்படின்னா, கொடுங்கோல் ஆட்சி பண்ணுற கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் மாதிரி.
ஸோ இதை வந்து அவங்க எப்படி நினச்ச மாதிரி அவங்க வந்து சாதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த நாவலுடைய ஓவரால் ஐடியாலஜி. நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஏன்னா 3 நாவலுடைய அந்த சீரீஸில் இருந்த 3rd நாவலில் உள்ள சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து கிளியராக அந்த சம்மரி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாவலில் அந்த கேரக்டர் வரும் பொழுது கேரக்டருடைய ரோல் என்ன, அவங்க யாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். இப்போது இந்த நாவல் வந்து கேட்சிங் ஃபயர் அதை கண்டினியூ பண்ணி தான் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு நாவல் ஹங்கர் கேம்ஸ்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கேட்சிங் ஃபயர், அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி தான். அதாவது பார்ட் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூவிலலாம் சீக்வல் 1, 2, 3 கேரி அவுட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி இது வந்து பார்ட் 3 ஆஃப் ஹங்கர் கேம்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, நம்ம கேட்னிஸ் எவர்டீன் அவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்களோட அம்மா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பிரிம்ரோஸ் எவர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு மென்டர் இருக்கார், ஹேமிச் ஆபர்நாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிக் ஒடர், அப்புறம் பிடி, அப்புறம் கேல் ஹாத்வோன், இவங்கெல்லாம் இந்த நாவலோடைய பிகினிங்கில் காட்ட நினைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இவங்க கூட வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதிலிருந்து சில சர்வைவர். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நிறைய சிவில் வார் நடக்குங்க. இது டிஸ்டோபியா நாவல் அப்படிங்கிறதுனால நிறைய ரெபெலியஸ் குரூப் இருக்கும். ரொம்ப அப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து வாழ விடாமல் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஒரு மூமெண்ட் நடக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் 12லேருந்து ஒரு சில சர்வைவர், அதுலேருந்து தப்பிச்ச சில பீப்புள் வந்து டிஸ்ட்ரிக்ட் 13க்கு மூவ் ஆக நினைக்கிறாங்க. பட் ஈஸியாலாம் அவங்க அப்படி மூவ் ஆகிட முடியாது. ஸோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் 13ல் இருக்கிற மக்கள் வாழ்கிற அந்த அண்டர் கிரவுண்டில் தான் இப்போ தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் 12லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் 13ல் இருக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் நடக்குது. ஏன் எல்லோரும் டிஸ்ட்ரிக்ட் 13 தேடி வர்றாங்க அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் 13 தான் அந்த பனம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லையா, பனம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனுடைய அந்த ரெபெலியன் உருவாகிற இடமும் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது கேட்னிஸ் தான் லீட் பண்ணி கூட்டு வர்றதுனால கேட்னிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தான் மாக்கிங் ஜே, நீ வந்து இனிமேல் இந்த டீமை வந்து அந்த ரெபெலியஸ் லீடை வந்து நீ தான் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வேண்டாம் வெறுப்பாக தான் அக்செப்ட் பண்ணுறான். அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் மக்கள் இவ்வளோ சஃபர் ஆகிறாங்களே, நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மாக்கிங் ஜேங்கிறது ரெபெலியனுடைய சிம்பிள்ங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் 13 சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட் 13உடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஆல்மா காயின் அப்படிங்கிறவர், ALMACOIN. பட் இவர் ஒரு பிளாட் போடுறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கர் கேம்ஸ்லேருந்து வந்த அந்த ஹங்கர் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடத்துகிறாங்க. அதுலேருந்து எஸ்கேப்பான கேட்னிஸுடைய ஃப்ரெண்டான பீட்டா மெலார்க், அப்புறம் ஃபினிக்குடைய லவ்வரான ஆனி கிறிஸ்டா, இவங்கெல்லாம் வாழட்டும், இவங்களெல்லாம் நம்ம டச் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராண்ட் கொடுக்குறாரு, ஒரு அனுமதி மாதிரி கொடுக்குறாரு, இவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் கேட்னிஸ் இருக்கா இல்லையா, அவள் தான் பனமுடைய பிரசிடெண்ட்டான காரியலனஸ் ஸ்னோ, அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுற உரிமையெல்லாம் இவளுக்கு தான் இருக்குது, இவள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுக்குறாரு. நோ அதர் ஆப்ஷன், நம்ம சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது. ஸோ கேட்னிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் 8ல் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறா. அங்கே வந்து அவளுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்கப்படுது, எப்படிலாம் அழிக்கிறது, என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. அதே மாதிரி அவளுடைய மென்டரான ஹேமிச்சும் இவளுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சரிதானா? இப்போ இந்த கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேட்னிஸுடைய ஃப்ரெண்டான பீட்டா மெலார்க்கை வந்து அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவளுக்கு எதிராக திருப்ப நினைக்கிறது, இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து நம்ம பீட்டா மெலார்க்கை வந்து அங்கேருந்து பீட்டா மெலார்க் அப்புறம் அவனெல்லாம் சிறப்படுத்தி தான் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் விடுவிக்கிறாங்க. அதில் வந்து என்ன தெரிய வருது, என்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னா, நிறைய பீப்புள் இங்கே இருக்கிற மக்கள்லாம் பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க. குறிப்பாக ஜொஹானா அப்புறம் இனோபாரியா, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி கேப்சர் பண்ணப்பட்ட பீப்புள் எல்லாம் விடுவிக்கப்படுறாங்க. இதில் வந்து நம்ம ஃபினிக் அப்புறம் அவனுடைய லவ்வரான ஆனி கிறிஸ்டா, இவங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா, இவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது இந்த நாவலில். இதுக்கப்புறம் கேட்னிஸ் அவங்களும் கேல் இருக்காங்க இல்லையா, GALE, கேல் ஹாத்தோன், இவங்க 2 பேரும் டிஸ்ட்ரிக்ட் 2ல் அனுப்பப்பட்டு அங்கே உள்ள ரெபெலியஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது.
ஸோ கேட்னஸ்க்கு வந்து நிறைய ஒர்க் கொடுக்கப்படுது. ஒரு ஸ்குவாட் மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஃபிலிம்லாம் நீ ஷூட் பண்ணு, அப்புறம் இதுதான் இந்த கவர்மெண்ட் எதிர்பார்க்குங்கிற மாதிரி ப்ரொபகண்டாலாம் நீ வந்து க்ரியேட் பண்ணணும், கேபிட்டலில் நீ தான் மித்த அந்த மாதிரி அவேர்னஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் கேட்னஸ் வந்து ஸ்னோவை கொல்லணுங்கிற மொமெண்ட் நடக்குது. அதே மாதிரி இது வந்து காயினுடைய சீக்ரெட் பிளான் தான் அப்படிங்கிறதே அவன் சொல்கிறா. அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடக்குதுங்க, பாம் ட்ராப்பிங்லாம் நடக்குது. அதுவும் வந்து குழந்தைங்க மேலெல்லாம் போடுற மாதிரியான ஒரு மொமெண்ட் நடக்குது. அதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து காயமடைகிறாங்க. அப்போது ப்ரிம் வந்து அங்கே போய் நிறைய குழந்தைங்களை ஹெல்ப் பண்ண நினைக்கிறான். அப்புறம் ரிமைனிங் பாம்ஸ் எல்லாம் வெடிக்க வைக்கிற அந்த மொமெண்ட்டில் ப்ரிம் வந்து கொல்லப்படுறான். சரி தானே? இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வார் மாதிரி அந்த இடத்துல நடக்குது, ரெபெல்லியன் வார் நடக்குது. அப்புறம் கேட்னஸும் ஒரு நிறைய காயத்தோடு தான் வந்து சர்வைவ் ஆகிற மாதிரியான ஒரு மொமெண்ட் நடக்குது. அவளுக்கும் நிறைய காயம் ஆயிடுச்சுங்கிறது தெரிய வருது. ஸோ கேட்னஸ் வந்து தன்னுடைய சிஸ்டருடைய டெத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர்ற ஒரு மொமெண்ட்டை. இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ரெபெலியஸ் குரூப் வந்து அந்த கேபிட்டலில் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அண்ட் அந்த ஸ்னோ சொன்ன இல்லையா, அவரை வந்து பப்ளிக்காக கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் விஷயம் தெரிய வருதுங்க. பணமுடைய பிரசிடெண்ட்டான காரியலனஸ் ஸ்னோ இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாருங்கிறது தெரியுது. ஸோ இப்போ அந்த எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி நம்ம கேட்னஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸ்னோ கிட்ட வந்து இது வந்து காயினுடைய டெசிஷன் தான் இந்த மாதிரி பாம்பிங் பண்ணுறது எல்லாமே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா. மீன்வைல் கேட்னஸ் தான் மக்களுக்காக போராடுறாங்கங்கிற சப்போர்ட்டை வந்து அவள் வந்து வின் பண்ணிடுறான். ஏன்னா மக்களுக்காக தான், அந்த இங்கே இருக்கிற சிட்டிசனுக்காக தான் கேட்னஸ் வந்து இவ்வளோ தூரம் போராடுறா. இங்கே வந்து அமைதி நிலவணும், இவ்வளோ சண்டை நடக்குது, இதெல்லாம் இந்த பேட்டில் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி போராடுறதே கேட்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய சப்போர்ட்டை வந்து வின் பண்ணுறா நம்ம கேட்னஸ். இப்போ ஸ்னோவுடைய எக்ஸிக்யூஷன் டைமில் கேட்னஸ் தான் அந்த டெத் சென்டென்ஸை மித்தவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு மொமெண்ட்டில் இருக்குது சிச்சுவேஷன். பட் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, காயினை வந்து ஷூட் பண்ணிடுறா. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல், ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் காயின் தான் இல்லையா? அப்போ இவனை இங்கே ஸ்னோவை எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் காயினை ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண மொமெண்ட்டில் காயினையும் ஷூட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சொசைட்டியில் நம்மளால் வாழ முடியாது, நம்மளை எடுத்து போட்டு தெளிவாங்கன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது பீட்டா, அந்த பீட்டா மெல்லருக்கு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து இவளை சேஃப்கார்ட் பண்ணிடுறான் அந்த மாதிரி சூசைட் அட்டம்ப்டில் இருந்து. இப்போது ஸ்னோ எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டாச்சு. டிஸ்ட்ரிக்ட் 8 கமாண்டரான பேலர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவர் இப்போ பிரசிடெண்ட் ஆகிற மாதிரியாக இந்த நாவலில் காட்டுறாங்க. இப்போ கேட்னஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவன் மர்டர் பண்ணியிருக்கா இல்லையா காயினை. ஸோ இவன் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் தான், அதாவது நார்மல் மைண்ட் செட்டில் இல்லாமல் தான் அவள் கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து டிஸ்ட்ரிக்ட் 12 கொண்டு போய் விட்டுறாங்க. இதில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம கேட்னஸுடைய அம்மா வந்து டிஸ்ட்ரிக்ட் 4லேயும் கேல் ஹாத்வோனை வந்து டிஸ்ட்ரிக்ட் 2லேயும் அனுப்பிடுறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் 12 வந்து மிச்ச பேர்லாம் மித்த பீப்புளெலாம் இருந்தாங்க இல்லையா, பீட்டா, அதுக்கப்புறம் கேட்னஸ் கூட இருந்த மித்த மக்கள் எல்லாமே அங்கே அனுப்பிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்னஸ் வந்து அவளுடைய மெமரிஸ்க்கு திரும்ப ரெக்கவர் ஆகி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் கேட்னஸ்க்கு ஒரு பாயிண்டில் தெரிய வருது, பீட்டா மில்லருக்கு தான் நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஹோப் அண்ட் ஸ்ட்ரென்த் அவன் தான், நமக்கு அவன் தான் தேவை லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அவன் மெமரிஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வர்ற மாதிரி, அவன் லைஃப்பில் திரும்ப ஒரு பாயிண்ட்க்கு வர்ற மாதிரி. 2 பேருமே ரொம்ப ப்ராப்ளமாக லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகி வர்றோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இந்த நாவலில். அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் கழித்து காட்டுற மாதிரி இந்த நாவல் வந்து மூவ் ஆயிரும். கேட்னஸ் அண்ட் பீட்டா 2 பேரும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அவர் சொன்ன இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் 8 கமாண்டரான பேலர் தான் இப்போ அந்த பிளேஸை ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த ஹங்கர் கேம்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அழிச்சாச்சு. அப்புறம் இப்போது அந்த பிளேஸ் எல்லாமே மெமோரியல் மாதிரி நிறைய வச்சுட்டாங்க. கேட்னஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அவளோட நியூ லைஃப், நியூ ஃபேமிலி கிடச்சாச்சு. பட் இருந்தாலும் அவளுடைய மனசில் வந்து நிறைய எமோஷ்னல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து போகுது அவளுடைய மைண்டில். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த வாரில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம், அந்த கேம்ஸ் இதிலெல்லாம் நம்ம தானே நம்மளுடைய ரோலும் அதில் இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ எப்போல்லாம் சேடாக இருக்காளோ அப்போ வந்து அவள் வந்து அந்த நடந்த விஷயம்லாம் தன்னோட யங் டாட்டர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறா கேட்னஸ்.
அந்த வாரில் நடந்த வயலன்ஸ் எல்லாமே அவளுடைய மைண்டில் வந்து போகுது. என்ன தான் அந்த விஷயங்கள் இப்போ அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி 2 குழந்தைங்க வந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து அவள் மைண்ட்லேருந்து போகாமல் இருக்குங்கிறது தெரிய வருது. இருந்தாலும் அவள் வந்து பீட்டா கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி தான் இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம நாவலிஸ்ட் சூசன் காலின்ஸ். ஸோ டிஸ்டோபியன் நாவல் அப்படிங்கிறதுனால இந்த நாவல் பிகின் ஆகும்போதே ஒரு சண்டை, மிகப்பெரிய வார் நடக்குது. பெனமில் இருக்கிற ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அந்த கேபிட்டலுக்கும் ஒரு வார் நடக்கிற மாதிரி. மெயின் கேரக்டர் நம்ம கேட்னஸ் எவர்டீன் தாங்க. அப்புறம் இன்னொரு எலமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே மைன் டிஸ்ட்ரிக்ட் தான். மைன் அந்த சுரங்கம் சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் அந்த கேபிட்டல் வந்து நிறைய ஃபயர் பாம்பிங் அட்டாக் பண்ணுவாங்க. அதனாலே நிறைய பாப்புலேஷன் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பீப்புள் எல்லாம் இறந்து போகிறாங்கங்கிறது தெரிய வருது. இந்த கேட்னஸோடைய சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம கேல் ஹாத்வார்ன் தான். அவன் வந்து நிறைய பீப்புளை அந்த பாம்பிங்லேருந்து காப்பாற்ற நினச்சாலும் இருந்தாலும் அது மிகப்பெரிய கம்ப்ளீட் கொலாப்ஸ் தான் இல்லையா. அந்த கில்ட்டி ஃபீலிங்கே கேட்னஸோடைய லைஃப் லாங் அந்த நாவல் ஃபுல்லாக. ஏன்னா வந்து டைரெக்டாக அந்த அட்டாக்கில் இன்வால்வ் ஆகலைனாலும் இன்டைரக்ட் எப்படினாலும் அவள் வந்து அந்த ட்ராமா வந்து அவளோட மெமரியை வந்து ரொம்பவே ஹாண்ட் பண்ணுற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. நாவலுடைய பிகினிங், அதாவது முந்தின நாவல்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்னஸும் அவளுடைய ஃப்ரெண்ட், அவளுடைய லவரான பீட்டா மெலர்க்கையும் கார்லினஸ் ஸ்னோ அப்படிங்கிற பிரசிடெண்ட் வந்து இம்ப்ரெசன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அப்புறம் தான் அவள் அந்த 13 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருப்பாள். டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 13க்கு கேட்னஸ் அவங்க அம்மா அப்புறம் அவங்களோட சிஸ்டர் எல்லாருக்கூடையும் அப்படி தான் அந்த நாவல் வந்து பிகின் ஆகுங்க. ஸோ இந்த நாவல் வந்து ஒரு எப்பிலாகோட தான் முடியும். எப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் இந்த ரெபெலியன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாக்கிங் ஜே அப்படிங்கிற நாவல் வந்து கேட்னஸ் பீட்டா வந்து 2 குட்டி குழந்தைங்களோட வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஹங்கர் கேம்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக பேன் பண்ணப்பட்டாச்சு. அப்புறம் இது வந்து ஒரு இந்த காஷனரி டேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கேட்னஸ் அண்ட் பீட்டா இருந்தாலும் அவங்க மைண்டில் வந்து அந்த ட்ராமாங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம சூசன் காலின்ஸ். இதுதான் மாக்கிங் ஜே அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. இது வந்து ஒரு டிஸ்டோபியன் நாவல். இது மூவியாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. இது வந்து ஒரு ட்ரையாலஜி தான் ஹங்கர் கேம்ஸுங்கிறது. பட் நிறைய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸாக பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு மாக்கிங் ஜேங்கிற இந்த நாவல் மட்டுமே 2 பார்ட்டாக மூவியாக ரிலீஸ் ஆகிருக்குங்க. 2014 அப்புறம் 2015லேயுமே. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டோபியன் நாவல். ஒரு ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும். இதுதான் அந்த நாவலுடைய ஓவரால் கான்செப்ட். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.